உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை குறிவைத்து பேசி வரக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் போராடும் தூய்மை பணியாளர்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி போராடியதா என கேள்வி எழுப்பிய நிலையில் பாஜகவின் மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து அதிமுக எத்தனை போராட்டங்களை நடத்தியது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் திமுக அரசுக்கு எதிராக போராட வேண்டும் என்ற இபிஎஸ்ஸின் ஆசையை நிறைவேற்றுவது கம்யூனிஸ்டுடைய வேலை அல்ல என அவர் திட்டவட்டமாக கூற, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேய்ந்துவிடக்கூடாது என்பதை அதிமுகவின் விருப்பம் என இபிஎஸ் பதிலளித்திருக்கிறார். ஐந்து நாட்கள் தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கழுத தேஞ்சு கட்டர்பான கதையாத்தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது. கம்யூனிஸ்ட தேடி தேடி பார்க்க வேண்டியது ஆகி போச்சு. ஆக திரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்க ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க. அப்போ பேட்டி கொடுக்கும் போது திமுக ஆட்சியில் 98% அவள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா சொன்னாங்க. அவர்கள் அறிவித்த திமுக அறிவித்த தேர்தல் அறிக்கைகளுக்கு 98% நிறைவேற்றப்பட்டதா சொன்னாங்க. அப்ப கேள்வி கேட்கும் போது எங்க 98% நிறைவேற்றினாங்க அப்படின்னு நீங்களே எடுத்து கேள்வி கேட்டீங்க. திமுக பற்றி விமர்சனம் செஞ்சா இவர்களுக்கு ஏன் கோவம் வருது? கிராமத்தில் சொல்லுவாங்க, தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி ஏறுமாங்க. தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுவாங்க. அப்படி திமுக பத்தி அண்ணா திமுக கட்சி சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஏங்க கோபம் வருது? உங்களுக்கு ஏங்க எரிச்சு போடுறீங்க? திரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே, உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாம் மக்களுக்காக பாடுபட்டாங்க. இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கிறாங்க. 96 தேர்தலில் ஜெயலலிதாவே தோற்றார்கள் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி தெரியும் என்று நான் கருதுகிறேன். அந்த தேர்தலில் 4 இடங்களில் தான் அதிமுக வெற்றி பெற்றது. தேர்தலில் வெற்றி தோல்வி மாறி மாறி வரக்கூடியது. அவ்வப்பொழுது இருக்கிற சூழல்கள், அணி பலம், அரசியல் பலம் போன்ற பல்வேறு அதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஆகவே தற்போது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் இதுதான் முடிவானது என்று எந்த அரசியல் அறிந்தவர்களும் அந்த முடிவுக்கெல்லாம் வரமாட்டார்கள். இரண்டாவதாக, எங்களுடைய போராட்டம் நடத்துகிறார்கள், தேவையான அளவிற்கு போதுமான அளவிற்கு நடத்தவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிக்கிறார்கள். அவர் என்ன விரும்புகிறார்? திமுக அரசே ராஜினாமா செய் என்று கம்யூனிஸ்டுகள் போராட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது அவருடைய விருப்பம், இது அவருடைய ஆசை. இந்த ஆசையும் விருப்பமும் எதை நிறைவேற்றுவதற்கு? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு அந்த விருப்பத்தையும் ஆசையும் அவர் தெரிவிக்கிறார். அவருடைய ஆசையை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய வேலை அல்ல. அவர் கட்சியே அவர் பலப்படுத்திக் கொள்வதற்கு, அவர் அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ளட்டும். இப்படி சொல்லுகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறது என்பது இனி அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள சொல்லட்டும். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, கூச்சம் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார். உங்களுடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. இன்றைக்கு திரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. ஆக கூட்டணி ஒரு வைக்கலாம். கூட்டணி வைத்த பிறகு, தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்தந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டா பரவாயில்ல. ஆனா திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட, திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகளும் அப்படியே தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அந்த கூட்டணியிலே பயணம் செய்கின்ற பொழுது அவளுக்கு என்ன கொள்கை இருக்கின்றது? ஒத்த கொள்கை என்றால் திமுக போய் சேர்ந்துக்க, ஒரே கொள்கையா இருக்கட்டும், யார் வேண்டானோ சிந்திச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று கொள்கை இருந்தது ஒரு காலத்திலே. இன்றைய தினம் அதையெல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போய்விட்டது. திரு முத்தரசன் அவர்களே, எங்களை பற்றி விமர்சனம் செய்தால் உங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு நிறைய இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும்
உங்களுடைய கட்சி தேய்ந்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் கருத்துக்களை சொல்கிறோம். திமுகவோட கூட்டணி அமைத்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கொண்டு கேள்வதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.